எல்லோருக்கும் வணக்கம். நம்பிக்கை அதானே எல்லாம். இந்த வரிகளை ஒரு விளம்பரத்துல பார்த்துருப்போம். அதானங்க உண்மை. நம்ம வாழ்க்கையே நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ஒற்றை வரியை நம்பி தானே இருக்கு. வெல்கம் டு இது நம்ம கதை. உங்களோட பேசிட்டு இருக்குது ரேணு. இந்த சேனல் ஆரம்பிச்சு நான் பதிவு பண்ற முதல் காணொளி இது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. அது என்னோட வாழ்க்கையில் நடந்தது. அப்போ நான் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். என்னோடய ஊர் ஒரு கிராமம். எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத பகுதி. சரியான பள்ளிக்கூடங்களோ மருத்துவமனைகளோ இல்லாத கிராமம். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை மட்டும் இருக்கும். 6ஆம் வகுப்புக்கு போகணுன்னா 6 கிலோமீட்டர் வரை நடந்தோ இல்லை சைக்கிளில் தான் போயிட்டு வர வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் என்னோட தொடக்கப்பள்ளியை முடிச்சுட்டு 6ஆம் வகுப்புக்காக பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கான நேரம் வந்துச்சு. நானும் ரொம்ப ஆசையாக என் நண்பர்களோடு சேர்ந்து கிளம்பிட்டேன். இப்படியே 4 வருடங்கள் ஓடிட்டு 5ஆம் வருடம் மிக முக்கியமான வருடம். அப்போ தான் நான் 10ஆம் வகுப்புக்கு போகிறேன். நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். எப்பொழுதுமே வகுப்பில் முதல் 5 மதிப்பெண்களுக்குள்ளே வந்துடுவேன். பள்ளியில் வருடம் வருடம் நடக்கிற ஆண்டு விழாவில் என் மதிப்பெண்களுக்காக நான் கண்டிப்பாக ஒரு பரிசை வாங்கிடுவேன். அப்போ தான் எங்கள் பள்ளிக்கு ஒரு ஆங்கில ஆசிரியர் புதியதாக வந்திருந்தாங்க. ஒரு நாள் என்னோடய ஆங்கில ஆசிரியர் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்துட்டு, இங்கே பாரு ரேணு, என்னதான் நீ ரொம்ப நல்லா படித்தாலும் முதல் 5 மதிப்பெண்களுக்குள்ளே வந்தாலும் உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாததுனால உன்னால் வரப்போகிற அரசு பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியாததற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டு நான் ரொம்ப அதிர்ச்சியாகிட்டேன். ஏன் என்னால் முடியாது? என்னால் கண்டிப்பாக முடியும். ஏன் இவங்க என்னை பார்த்து இப்படி சொல்கிறாங்க? நான் தான் கடந்த 4 வருடங்களாக நடந்த ஆண்டு விழாவில் எல்லாம் பரிசு வாங்கியிருக்கேனே அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. அதை கேட்டு முதல்ல நான் உடஞ்சி போயிட்டேன். நண்பர்கள்கிட்ட போய் சொன்னால் எங்கே அவங்க கேலி பண்ணி சிரிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதனால நான் அவங்ககிட்டலாம் சொல்லலை. ஏன் எங்கள் வீட்டில் கூட நான் சொல்லலை. 2 நாள் அழுதேன், 3 நாள் அழுதேன். சரி, இதுக்கு மேலே நான் அழுதுகிட்டே இருந்தால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ தான் தோணுச்சு, சின்ன வயசில் என்ன பண்ணுவோம், நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் வரலைன்னா 2 லைன்ஸ் 4 லைன்ஸ் நோட்டு வாங்கி எழுதி பார்ப்போம். அப்போ அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, அதை ஏன் இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலைங்க. நான் கடைக்கு போனேன், நோட்டெல்லாம் வாங்கிட்டேன், எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தினமும் பயிற்சி பண்ணேன். 6 மாதம் ஆச்சு. எனக்கே தெரிஞ்சிச்சு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே மாறி இருந்துச்சு. மறுபடியும் என்னோடய ஆசிரியர் என்னோடய நோட்டை பார்த்தாங்க. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, ரேணு, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே மாறி இருக்குது, நீ நிறைய முயற்சி பண்ணியிருக்க, இந்த முயற்சியை விட்டுறாத, இன்னும் கண்டினியூ பண்ணு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நான் பண்ண முயற்சி வீண் போகலை அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே அரசு பொதுத் தேர்வுக்கான கால அட்டவணையும் வெளியிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக நம்பிக்கையோடு போய் எல்லா தேர்வுகளையும் நல்லா எழுதிட்டு வந்தேன். 1 மாதம் விடுமுறையும் விட்டாங்க. ரிசல்ட்டுக்கான தேதியும் வந்துச்சு. ரொம்ப நம்பிக்கையோட ரிசல்ட் பார்த்தேன். 84 மதிப்பெண்கள் பெற்றிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. உடனே என்னோடய ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்கிட்ட சொன்னாங்க, முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும் ரேணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நீ தான் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஒரு 15 வயசு பொண்ணால் நம்பிக்கையோடு போராடி இந்த வெற்றியை அடைய முடியும்னா உங்களாலேயும் முடியும். நம்பிக்கையோடு இருங்க. வெற்றி உங்கள் கையில்.